ஸோ காட்லின் சீரீஸில் நம்ம அந்த பூலியன்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரேஸ் லிஸ்ட் லூப்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அரேஸ் எப்படி ஒர்க் ஆகும், லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜில் நீங்கள் பார்த்துருக்க மாதிரி இந்த பைத்தான்லலாம் இருக்க மாதிரி லிஸ்ட் நார்மலாக இருக்குது, அதே லிஸ்ட்டு தான். ஸோ லிஸ்ட்டில் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு, ஸோ அதுக்குள்ளே நம்ம வேல்யூ போட்டால் அந்த லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம வேல்யூ இல்லை வேர்லையோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேல் சம் லிஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டுக்கான இது வந்து இங்கே வந்து லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற 3 லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எல்என் உள்ள வந்து லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி அப்படிங்கிற லிஸ்ட் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இம்மியூட்டபிள். ஸோ இம்மியூட்டபிள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணவோ இல்லை புது எலிமெண்ட் ஆட் பண்ணவோ இல்லை இருக்க எலிமெண்ட் ரிமூவ் பண்ணவோ நம்மளால முடியாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து வீக் டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 days தான் இருக்கும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி 7 days தான் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ இல்லை அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணவோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு லிஸ்ட் வேணும். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கான லிஸ்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப்ங்க வந்து டிக்ளேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப்னே டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணியிருக்க லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் ரிமூவ். ஸோ இந்த லிஸ்ட் ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த எலிமெண்ட் நம்ம இங்கே என்ன எலிமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட்டை வந்து இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த query வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது இம்மியூட்டபிள். ஸோ இம்மியூட்டபிள்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணங்காட்டி நம்மளுக்கு வந்துட்டு எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மியூட்டபிள் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் 1 ஈக்குவல் டு மியூட்டபிள் லிஸ்ட் ஆஃப். ஸோ இதில் வந்துட்டு சேம் DEF. ஸோ இந்த 3 வேல்யூ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை எகன் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பிரிண்ட் எல்என் லிஸ்ட் 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா DEF அப்படின்னு வந்துச்சு. இந்த லிஸ்ட்லேருந்து நான் இப்போ நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் 1 டாட் ரிமூவ். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு D எலிமெண்ட் இருக்குது. ஸோ அந்த D வந்து நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து எலிமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டாக எக்ஸிக்யூட் பண்ணாதான் ரிசல்ட் 3 அப்படின்னு இருக்குது. ஸோ காட்டின் டாட் பூலியன். ஸோ இதோட டைப் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து அந்த எலிமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூ அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ இல்லாத எலிமெண்ட் ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே D அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்த இருக்க எலிமெண்ட். ஸோ H அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இல்லாத எலிமெண்ட் கொடுத்தா நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். பட் அந்த எலிமெண்ட் வந்து லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதான் சொல்லியிருப்போம். ஸோ அந்த ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து மியூட்டபிளில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இம்மியூட்டபிள் வந்து கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இம்மியூட்டபிள் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தாச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து மியூட்டபிள் இம்மியூட்டபிள் அப்படின்னு இருக்குது. ஸோ வேல்யூவில் இந்த டேட்டா டைப்பில் வந்துட்டு அந்த வேரியபிள் டைப்பில் வந்துட்டு வேர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 4 நம்ம காம்பினேஷன் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வேரில் டிக்ளேர் பண்ண ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம அந்த லிஸ்ட்டோட எலிமெண்ட்டை வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர் லிஸ்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு வேரில் நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், வேரில் டிக்ளேர் பண்ணால் அதை ரீயூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வேரில் ஒரு லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணது வேலில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலில் இருக்கிற லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் 1 வந்து வேலில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேலில் டிக்ளேர் பண்ண லிஸ்ட் 1 வந்துட்டு
நான் வேற list2 list1 ஈக்குவல் டு அதே இன்னொரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதே வேரியபிள் வந்துட்டு எனக்கு அந்த லிஸ்ட் வேணாம், புது லிஸ்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது நம்ம இப்போ ரன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் தான் நம்மளுக்கு வேல். ஸோ இந்த அரே வந்து நம்மளுக்கு வேலோ வேறோ எந்த மீனிங் கிடையாது. ஐ மீன் இந்த லிஸ்ட் வந்து வேலோ வேறோ கிடையாது. இந்த வேரியபிள் தான் நம்மளுக்கு வேல். ஸோ என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியபிள் தான் நம்மளால ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வேல் இந்த லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் தான் நம்மளால ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அது மியூட்டபிள் லிஸ்ட்டா இம்யூட்டபிள் லிஸ்ட்டா அப்படிங்கிறக்கும் இந்த வேல் அப்படிங்கிறக்கும் இண்டிபெண்டன்ட். ஸோ ஒரு வேரியபிளை வந்து நம்ம வேல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணினா அந்த வேரியபிளை ரீயூஸ் பண்ண முடியாது, ஐ மீன் ரீஅசைன் பண்ண முடியாது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேரில் ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேரில் அரே டிக்ளேர் பண்ணதை என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா வேரில் போட்டிருந்தா அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ வேரில் வந்துட்டு ஒரு லிஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் 3ல இருந்துட்டு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லிஸ்ட் 3லேருந்து ஏ அப்படிங்கிறத ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வேரில் இருக்கிற வேரில் அசைன் பண்ணால் நம்ம திரும்பி அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் இங்கேயும் எரர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேரில் நம்ம லிஸ்ட் ரீஅசைன் பண்ணிக்கலாம், பட் அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட்டோட எலிமெண்ட், லிஸ்ட் வந்து இம்யூட்டபிள் டைப். அதே இங்கே லிஸ்ட் 3 வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் 3 ஈக்குவல் டு அகெயின் லிஸ்ட் ஆஃப் ஏசிசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லிஸ்ட் வந்து ரீஅசைன் ஆயிரும். ஸோ இது பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸோ நம்ம லிஸ்ட் 3 வந்துட்டு அகெயின் நம்ம மீன் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஸோ மீன் ஒரு டைம் ரன் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது இங்கே ஸ்டாப் ஆச்சுங்காட்டி நம்மளுக்கு அந்த லிஸ்ட் 3ங்கிற ஒரு வேரியபிளே கிரியேட் ஆகிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த லிஸ்ட் 3க்கு வந்து நம்ம அகைன் அசைன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த எரரும் வரல. ஸோ லிஸ்ட் 3 அந்த வேரியபிள் வந்து அந்த வேரியபிளில் வந்துட்டு வேர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தா அது எத்தனை டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் லிஸ்ட்டை வந்துட்டு இப்போ நீங்கள் இப்போ வேர்லேயே டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அது லிஸ்ட் வந்து இம்யூட்டபிள் ஆச்சுன்னா அதனால் இது பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வேரில் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு வேரில் தான் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வேல் 1ல் இருக்கிற மியூட்டபிள் லிஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியும். பட் வேல் 1ல் இம்யூட்டபிள் லிஸ்ட் இருந்துச்சுன்னா வேல்லே டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அது இம்யூட்டபிள் லிஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த வேல் மியூட்டபிள் இம்யூட்டபிள் அப்படிங்கிற 4 இதோட காம்பினேஷன். ஸோ இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் வேர் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், வேல் அப்படின்னா வேரியபிளை ரீயூஸ் பண்ண முடியாது. மியூட்டபிள் லிஸ்ட்னா லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணிக்கலாம். இம்யூட்டபிள்னா அதனால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இது 4க்கும் இருக்கிற காம்பினேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரேஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி மியூட்டபிள் இம்யூட்டபிள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அரேல கிடையாது. ஸோ ஒன்ஸ் அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அதில் இருக்கிற ஒரு புது எலிமெண்ட் ஆட் பண்ணவோ இல்லை எலிமெண்ட்டை டிலீட் பண்ணவோ இல்லை புது எலிமெண்ட் ஆட் பண்ணவோ நம்மளால் முடியாது. ஸோ நம்ம ஒன்று வேணால் பண்ணலாம். ஸோ அந்த அரே அப்படியே காப்பி பண்ணி ஸோ அது கூட இன்னொரு புது எலிமெண்ட் ஆட் பண்ணி புது அரேவாக கிரியேட் பண்ண முடியும். பட் அன்லெஸ் நம்மளால் அந்த எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது டிஃபால்ட்டாக இம்யூட்டபிள் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல் அப்படிங்கிற ரெண்டு பார்த்தோம்னா ஸோ அந்த கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். ஸோ வேரில் டிக்ளேர் பண்ணியிருந்தா அந்த அரேவை ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ வேரில் டிக்ளேர் பண்ணியிருந்தா அந்த அரேவை வந்து ரீஅசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேர் ரூல்ஸ் வந்து அரேக்கும் சேம் தான். ஸோ அரே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரே ஆஃப் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா டாட் யூட்டில்ஸ் டாட் அரே டாட் டூ ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ வேல் அரே ஈக்குவல் டு அரே ஆஃப் 1 2 3. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு
பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த அரே பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏன் ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரே இதில் பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த அரே வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த அரே வந்து இம்யூட்டபிள். ஸோ அரேயில் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாலோ எரர் வரும் நம்மளுக்கு. ஸோ அரே டாட் ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே நம்மளுக்கு வராது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்மளுக்கு எரர் தான் வரும். ஸோ அதனால் அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா அரே வந்து பை டிஃபால்ட் இம்யூட்டபிள். ஸோ அதில் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அரேயில் வந்துட்டு நம்ம இந்த டைப் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ பை டிஃபால்ட்டாக அரேயில் வந்துட்டு இப்போ நம்ம ஜாவாவில் இல்லை C++லயோ இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங் அரே, இன்டிஜர் அரே அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு அரே டிக்ளேர் பண்ணுறதுல அரேயில் இன்சைடில் வந்து என்ன எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ 1 வந்து A, இன்னொன்று வந்து 2 அப்படின்னு எந்த எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டைப் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் சொல்லணும் அவசியம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு அரே வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அரே 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அரே 1 ஈக்குவல் டு அரே ஆஃப் 1, hello, ஒரு கேரக்டர் C. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சேம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பிரிண்ட் பண்ண கால் பண்ண வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த செல் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டிஜர், இன்னொன்று ஸ்ட்ரிங், இன்னொன்று கேரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம அந்த சேம் அந்த ஸ்ட்ரிங் டு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த அரே பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ அப்படிங்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்துட்டு நமக்கு இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் இது சிங்கிள் கோட்ஸில் வந்து நம்மளுக்கு அது டினோட் பண்ணலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா பை டிஃபால்ட்டாக அரேல வந்து காம்பினேஷன் இருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு ஒரு டைப் மட்டும் தான் இருக்கணும். நான் C++ல நான் ஜாவாவில் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு இன்டிஜர் அரே தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை டிக்ளேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேர் ஸோ இன்ட் அரே ஆஃப் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இதில் போயிட்டு இன்டிஜர் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ மற்ற எந்த வேல்யூயும் கொடுக்காம ஸோ இந்த இன்டிஜர் வேல்யூ மட்டும் நம்ம கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உள்ள இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 2 3 அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. நம்ம அதே ஸ்ட்ரிங்குக்கு தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணங்காட்டி. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டிஜருக்கு மட்டும் இல்லை, ஸோ நம்மளுக்கு நிறைய டைப்ஸுக்கு இருக்கும். ஸோ ஃப்ளோட்டு, டபுள் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஃப்ளோட் அரே ஆஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ டபுள் அரே ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு அரேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மிக்ஸ்டு டேட்டா டைப் வேணாம், எனக்கு ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் மட்டும் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இந்த மாதிரி இன்டிஜர் அரே மட்டும் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அரே வந்து நம்ம சிங்கிள் கன்கேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அரேக்கு வந்துட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் கன்கேட் பண்ண முடியும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கம்பைன் அரே யூஸிங் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சேம் அரே டைப்பில் வந்துட்டு இந்த அரே டைப் 1 அப்படின்னு பேசிட்டு நம்ம இன்னொரு அரே கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த அரேவை நான் பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ 2 அரேவை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 2 அரே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கன்கேட் பண்ண முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 அரேயும் எப்படி கன்கேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு அரேவும் இருக்கலாம். ஸோ அரேயில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டும் இருக்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டும் அந்த மாதிரி நெஸ்டடாக வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 2 அரே வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு அரேவை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த அரேயோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ் அப்படிங்கிற அரேவும் இந்த அரே டைப் அப்படிங்கிற அரேவும் நம்மளுக்கு அதோட அட்ரஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் கடைசியாக கொடுத்த இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதே நீங்கள் அரே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்கன்னா அரே யூஸ் பண்ணி 2 லிஸ்ட்டு போட்டாலும் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டு 2 டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 1 2 3. ஸோ அடுத்து வேர் ris1 ஈக்குவல் டு அரே ஆஃப் இந்த லிஸ்ட்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு கூட ஓகே. ஸோ இந்த அரே வந்து நம்ம சேம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம காப்பி பண்ணிட்டு இன்னொரு டைம் ரன் பண்ணலாம். ஸோ அதே கோடு தான் நான் இங்கே காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. ஸோ அந்த அரேக்குள்ளே லிஸ்ட்டை போட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு இந்த 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டோ இல்லை ஒரு அரேக்குள்ளே லிஸ்ட்டோ இல்லை லிஸ்ட்டுக்குள்ளே அரேவோ ஸோ நம்ம எப்படி வேணாலும் காம்பினேஷன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே அரே வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அதோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரே எலிமெண்ட்டு நம்ம லிஸ்ட் எலிமெண்ட்லாம் எப்படி லூப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.